ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், த புக் ஷோ யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் டேரியஸ் ஃபாரெக்ஸ் எழுதிய திங்க் ஸ்ட்ரெயிட், சேஞ்ச் யோர் தாட்ஸ், சேஞ்ச் யோர் லைஃப். நம்ம மைண்ட்ல ஓடுற ஓவர் திங்கிங் பிரச்சனைக்கு ஒரு எண்ட் கார்டு போட இந்த புக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தயவு செஞ்சு இந்த விளக்கப்பதிவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இதுல வரப்போற ஒவ்வொரு கான்செப்டும் ஒன்னுக்கொன்னு லிங்க் ஆனது. உங்க சிந்தனைய மாற்றி உங்க வாழ்க்கைய மாற்றுவதற்கான ரொம்ப தெளிவான வழிகளை இதுல நாம பார்க்க போறோம். ஓகே, வாங்க நம்ம விஷயத்துக்குள்ள போகலாம். இந்த பதிவுல நாம ஒரு 5 முக்கியமான டாபிக்ஸ் பார்க்க போறோம். 1, மனக்குழப்பத்தை எப்படி தாண்டி வர்றது. 2, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற விஷயங்கள்ல எப்படி ஃபோக்கஸ் பண்றது. 3, உண்மைகள் வர்சஸ் அனுமானங்கள். 4, வாழ்க்கைக்கு தேவையான சில பிராக்டிக்கலான ரூல்ஸ். அப்புறம் 5, வழக்கத்திற்கு மாறான ஒரு மாற்று சிந்தனை. இந்த 5 விஷயங்களையும் நீங்க ஸ்கிப் பண்ணாம கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க சிந்தனை திறனில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும். அதுக்கு நான் கேரண்டி. பகுதி 1, மனக்குழப்பத்தை எப்படி தாண்டி வரதுன்னு பார்க்கலாம். உலகத்துல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா, நம்ம மைண்ட் எப்பவுமே ஏதோ ஒரு தேவையற்ற எண்ணங்களால ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சரியான ட்ரைனிங் இல்லாத நம்ம மூளையோட நிலைமை பார்க்க இந்த சிக்கலான நூல்கண்டு மாதிரி தான் இருக்கும். இத பத்தி ஆத்தர் டேரியஸ் தன்னோட லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு. அவரு லண்டன்ல ஒரு அபார்ட்மெண்ட் வாடகைக்கு எடுக்கலான்னு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டாரு. ஆனா கடைசி நேரத்துல ஓனர் வீட்டை தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அந்த நிமிஷம் அவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஐயையோ, இப்ப என்ன பண்றது, நம்ம பொருட்கள் எல்லாம் ரோட்ல இருக்கே அப்படின்னு தேவையற்ற ஸ்ட்ரெஸ்ஸ கொடுக்கற ஏகப்பட்ட எண்ணங்கள் அவர் மைண்ட்ல ஓடிச்சு. நம்ம மூளையும் இப்படிதான். சின்ன பிரச்சனை வந்தா கூட அதை ரொம்ப டிராமா ஆக்கி ஒரு பெரிய கன்ஃபியூஷனான ஸ்டேட்டுக்கு நம்மள தள்ளிடும். இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? அந்த சிக்கலான நூல்கண்டு இப்போ ஒரு நேரான கோடா மாறி ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி போறத கொஞ்சம் கவனிங்க. இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெயிட் திங்கிங், அதாவது நேரான சிந்தனை. அந்த பதற்றத்துல உருவாகிற குப்பையான எண்ணங்களை அப்படியே தூக்கி போட்டுட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த நோக்கத்துக்காக மட்டும் நம்ம சிந்தனைய ஒரு நேரான பாதையில செலுத்துறது தான் இதோட அர்த்தம். ஆத்தர் என்ன பண்ணார் தெரியுமா? பேனிக் ஆகிறத உடனே நிறுத்திட்டு டக்குன்னு ஒரு டெம்பரவரி ரூம் புக் பண்ணி அந்த பிரச்சனைய ரொம்ப கூலா சால்வ் பண்ணிட்டாரு. பகுதி 2, நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்றது. நம்ம எனர்ஜிய எந்த திசையில போடணும்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். இந்த சர்க்கிள் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது கட்டுப்பாட்டு வலயத்தை பாருங்களேன். உண்மைய சொல்லணும்னா நம்ம எண்ணங்கள்ல 99% சுத்தமா தேவையே இல்லாதது. ஏன்னா அது நம்ம கட்டுப்பாட்டுக்கு வெளியே இருக்கிற விஷயங்களை, அதாவது முடிஞ்சு போன பாஸ்ட பத்தியோ இல்ல நடக்க போற ஃபியூச்சரை பத்தியோ தான் இருக்கும். அதனாலதான் நம்ம எப்பவுமே குழப்பத்துல இருக்கோம். இனிமே நம்ம மூளைக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும்னா, நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கிற 4 விஷயங்கள்ல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அது என்னன்னா, நம்ம ஆசைகள், நம்ம செயல்கள், நம்ம வார்த்தைகள், அப்புறம் நம்ம நோக்கங்கள். இதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்க மைண்ட் எப்பவுமே ரொம்ப கிளியரா இருக்கும். பகுதி 3, உண்மைகள் வர்சஸ் அனுமானங்கள். மனுஷங்களான நாம சில நேரங்கள்ல ரொம்பவே லாஜிக் இல்லாம நடந்துக்குவோம் தெரியுமா? குறிப்பா இந்த கன்ஃபர்மேஷன் பயாஸ் மாதிரி நிறைய விஷயங்கள்ல நாம மாட்டிக்கிறோம். அதாவது நாம ஒரு விஷயம் சரின்னு நினைச்சிட்டா அதை நிரூபிக்கிற மாதிரியான விஷயங்களை மட்டுமே தேடி போவோம். இது ரொம்ப தப்பு. அதனால இந்த அனுமானங்கள், அதாவது மத்தவங்களோட ஒப்பீனியன், பழமொழிகள், யூகங்கள், இது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டுடுங்க. அதுக்கு பதிலா உண்மைகளை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. ரிசர்ச், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா, இதோட அடிப்படையில முடிவுகளை எடுங்க. சும்மா உங்க உள்ளுணர்வை நம்பி முடிவெடுக்கிறத விட இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை நம்பி எடுக்கிற முடிவுகள் எப்பவுமே ரொம்ப பிராக்டிக்கலாவும் தெளிவானதாகவும் இருக்கும். பகுதி 4, வாழ்க்கைக்கு தேவையான சில பிராக்டிக்கலான ரூல்ஸ். இந்த தத்துவங்களெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அன்றாட லைஃப்ல ஃபேஸ் பண்ற பண பிரச்சனைகளுக்கு வருவோம். டேரியஸ் சொல்ற இந்த 5 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பண விதிகளையும் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். 1, உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை எப்பவும் வாங்காதீங்க. 2, மாசமானா உங்க வருமானத்துல குறைஞ்சது ஒரு 10% சேமிச்சு வைங்க. 3, கடன் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கடன்ல இருந்து தள்ளியே இருங்க. 4, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்க. 5, ரொம்ப கஞ்சத்தனமா இருக்காதீங்க. ஏன்னா அது வெறும் பணம் தாங்க, நம்ம நேரத்தை போல திரும்ப கிடைக்காத ஒண்ணு கிடையாது. இந்த 5 சிம்பிளான ரூல்ஸை நீங்க உறுதியா ஃபாலோ பண்ணாலே போதும். பணத்தை பத்திர இந்த டென்ஷன் உங்க மனசுல இருந்து முழுமையா நீங்கிடும். உங்க மைண்டும் செம்ம ரிலாக்ஸ் ஆயிடும். பகுதி 5, வழக்கத்திற்கு மாறான ஒரு மாற்று சிந்தனை. நார்மலா நாம ஒரு முடிவு எடுக்கணும்னா இதனால என்ன நன்மை, என்ன தீமை அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுவோம், கரெக்டா? ஆனா இது நம்மள 2 ஆப்ஷனுக்குள்ள சுருக்கிடும். கொஞ்சம் இந்த பிரேமை அமைப்பு, அதாவது இந்த மேஸை கவனிங்க. நம்ம சிந்தனைய ஒரு சின்ன பாக்ஸ்குள்ள அடைக்காம கொஞ்சம் வெளியில வந்து ஒரு ஹெலிகாப்டர் வியூல இருந்து பார்த்தோம்னா நமக்கு எக்கச்சக்கமான மாற்று வழிகள் தெரியும்.
உதாரணத்துக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா உடனே வேலையை விடணும்னு எந்த அவசியமும் இல்ல. உங்க வேலைய பார்த்துக்கிட்டே பிசினஸும் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த பிராடான ஐடியா உங்களுக்கு அப்போதான் புரியும். ஒன்னு இது இல்லனா அது அப்படிங்கிற அந்த பைனரி சாய்ஸ் நமக்கு எப்பவுமே தேவையில்ல. இந்த அற்புதமான கோட்டை பாருங்களேன். நாள் முழுவதும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். வில்லியம் ஜேம்ஸ் உருவாக்கின பிராக்மேட்டிசம் தத்துவத்தோட அடிப்படை கருத்தும் இதுதான். ஒரு சிந்தனைக்கு பதிலா இன்னொரு பெட்டரான சிந்தனையை தேர்ந்தெடுக்கிற முழு சுதந்திரம் உங்ககிட்டயே இருக்கு. ஃபைனலா நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த எண்ணங்கள் தான் உங்க நிஜ வாழ்க்கையே தீர்மானிக்குது. அதனால நாள் முழுதும் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படிங்கறதுல ரொம்பவே கவனமா இருக்கணும். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க மனசுல இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணங்கள் உங்களுக்கு நிஜமாவே யூஸ்ஃபுல்லா இருக்கா, இல்ல வெறும் நாய்ஸ், அதாவது சத்தமா இருக்கா? இத பத்தி கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த விளக்கப்பதிவு மூலமா நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை பத்தியும், இந்த புக்ல இருக்கிற ஐடியாஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம லைஃபை மாத்துற இந்த பயணம் இதோட முடிஞ்சிடக்கூடாது. தொடர்ந்து இது போல நிறைய பயனுள்ள புத்தகங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க தி புக் ஷோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.